பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களில் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். விசேஷமாக இந்த நாட்களில் டிவைன் பிரேக் த்ரூ நிகழ்ச்சி மூலமாக எங்களை பார்க்கறதுல தினந்தோறும் இந்த 7 மணி முதல் 8 மணி வரைக்கும் இந்த இந்திய நேரத்தின்படி இந்த நாட்களில் இந்த நேரத்தில் உங்களை பார்க்கறதுல மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் தேவன் அநேக நாட்களாய் பிரயாசப்பட்டு கர்த்தர் இந்த நாட்களில் ஒவ்வொரு தெய்வ மனிதர்களை கொண்டு கர்த்தர் அழகாய் ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நாட்களிலும் சிங்கப்பூர் தேசத்தில் தேவனுடைய கனமான ஊழியத்தை செய்கிற அருமையான அப்போஸ்தல் பாஸ்டர் கிறிஸ்டோப தேவதாசுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் அந்த நாட்களை அவரை கொண்டு அநேக காரியங்களை அந்த தேசத்தில் அவருடைய பட்டணத்தில் சபையில் கர்த்தர் வல்லமையாய் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிற அநேக தேசங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சுமந்து செல்கிற ஒரு தேவதாசன், நன்கு அறிமுகமானவர். கர்த்தர் நாட்களில் அவரை இந்த ஊழியத்தோடு இணைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். வார்த்தையை கேட்டு அழைப்பை கேட்டு நாட்களில் நம்மோடு கூட இணைந்திருப்பதில் மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். விசேஷமாக இந்த நாட்களில் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நீங்கள் பார்த்து கொண்டு வருகிறீர்கள். அதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இந்த நிகழ்ச்சி மூலமா ஒரு பெரிய ஒரு மாறுதல் வெற்றியை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுப்பாராக. இப்பொழுது நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அருமையான பாஸ்டர் கிறிஸ்டோப தேவதாசுக்காக, ஒரு சபைக்காக, ஒரு குடும்பத்துக்காக நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் இருக்கிற இடத்துல கண்களை மூடி கைகளை உயர்த்தி தேவ சமூகத்தில் உங்களை நீங்கள் தாழ்த்தி தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்பின் இருதயத்தோடு நீங்கள் ஒப்புக் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் தெய்வீக மாற்றம் உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனை ஆண்டவர் கட்டளையிடுவாராக. ஆண்டவரையும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக இந்த நாட்களில் அருமையாய் ஆண்டவரே இந்த ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாட்களும் உடைய ஆண்டவரே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற இந்த டிவைன் பிரேக் த்ரூ நிகழ்ச்சி மூலமாய் ஆண்டவர் ஒரு பெரிய தெய்வீக திருப்பு முனை விடுதலையை கர்த்தர் இவங்களை காண கர்த்தர் கிருபை செய்யும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நம்முடைய திவ்ய கிருபை மட்டும்தான் இவளை நடத்தி கொண்டு இருக்கிற தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாட்கள் எங்களோடு கூட இணைய போகிற அருமையான பாஸ்டர் கிறிஸ்டோப தேவதாசுக்காக நாம் ஜெபிக்கிறோம். அவருடைய சபைக்காக, ஊழியத்துக்காக, ஆண்டவரே ஒரு குடும்பத்துக்காக நாம் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த நாட்களில் அவரை தேவன் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும். இந்த நாட்களில் செய்யப்படுகிற ஆராதனை வார்த்தையும் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாய் கர்த்தரை வைக்கும்படிக்காக நாம் ஜெபிக்கிறோம். நம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் மகிமையாய் கர்த்தர் நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து தேவ சமூகத்தில் காத்திருங்கள். கர்த்தர் தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு தெய்வீக மாற்றத்தை, விடுதலையை ஆண்டவர் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வாராக. இப்பொழுதும் அருமையான பாஸ்டர் கிறிஸ்டோப தேவதாஸ் நமக்காக ஆராதனை தேவ செய்தி கொடுப்பார்கள். காத்திருங்கள் தேவ சமூகத்தில். God bless you. God be with you. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த அருமையான நாட்களிலே இந்த COVID-19 குளோபல் பெண்டமிக், இந்த கொரோனா வைரஸ் ஆகப்பட்டது உலகத்தையே பாதித்து பயத்திலையும் பதட்டத்திலையும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களின் நடுவிலே ஒரு 50 நாட்கள் டிவைன் பிரேக் த்ரூ என்கிற ஒரு ஜெபத்தையும் ஆராதனையையும் அதன் மூலியமாய் கர்த்தருடைய வார்த்தையையும் ஆன் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணும்படியாக அருமையான தேவனுடைய ஊழியர் பாஸ்டர் சுரேஷ் ஜோஷ்வா அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல பாரத்திற்காக, தரிசனத்திற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த 50 நாட்கள் விடாமல் ஆன்லைன்ல இந்த ஆராதனை, ஜெபம், வார்த்தை அநேக பேருக்கு போய் இது சேர வேண்டும். அநேக பேர் தொடப்பட வேண்டும். அநேக பேர் விடுவிக்கப்பட வேண்டும். அநேக உள்ளங்கள் இந்த நாட்களிலே எழுப்புதல் அடைய வேண்டும். கட்டுகளில் இருக்கிறவர்கள், பிசாசின் இப்படியாய் போராட்டத்தில் இருக்கிறவர்கள், அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும். பாவ கட்டு, பிசாசின் கட்டு, வியாதியின் கட்டு, நோய்களின் கட்டு, பொருளாதார வீழ்ச்சியிலே இருக்கிற அந்த கட்டுகளிலிருந்து அவிழ்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி அருமையான தேவனுடைய ஊழியக்காரர் பாஸ்டர் சுரேஷ் ஜோஷ்வா அவர்களுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த நல் தரிசனத்திற்காய், பாரத்திற்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மெய்யாகவே அவர்கள் செய்து வரும் ஊழியங்களை கர்த்தர் அபிரவிதமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஜோஷ்வா ஜெனரேஷன் மினிஸ்ட்ரீஸ் என்கிற இந்த ஊழியத்தை, த ஜோஷ்வா ஜெனரேஷன் மினிஸ்ட்ரீஸ் என்கிற இந்த ஊழியம்
சர்ச் ஆஃப் ரிவைவல் சென்னையிலே இந்த சபை இருக்கிறது. அவர்கள் மனைவி, அவருடைய பிள்ளை, அது மாத்திரம் நம்முடைய சபை மக்கள், அவர்களோடு கூட ஊழியத்தில் இணைந்து செயல்படுகிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆவியிலே நான் உணர்கிறேன், இக்காலத்தின் இந்த ஜனங்களை, இக்காலத்தின் இந்த வாலிபர்களை தேவன் மீண்டும் தட்டி எழுப்பி அவர்களை அனல் கொண்டவர்களாய் மாற்றும்படியாக இந்த ஜாஷுவா ஜெனரேஷன், இந்த மினிஸ்ட்ரீஸ், எழுப்புதலின் சபை, இந்த சபையின் மூலியமாய் கர்த்தர் செய்வாராக. ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. மோசே மரித்து போனான், ஒரு புதிய சந்ததி உருவானது. அதுதான் யோசுவாவின் சந்ததி. யோசுவாவின் சந்ததியிலே அவர்கள் போய் எரிகோவையும் கானானையும் அவர்கள் சுதந்தரித்துக் கொள்ளுகிறார்கள். இந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஊழியங்களுக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுவது மாத்திரம் இல்ல, இந்த ஊழியத்தோடு இணைந்து கொள்ளுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதம், ஊழியக்காரர்களுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம். நாம் அற்பமாய் நினைக்கிறது தான் கர்த்தர் எல்லாவற்றுக்கும் மேலாய் மேன்மையாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த ஊழியத்திற்கு உங்கள் முடிந்த அளவுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். I want you to pray for this ministry and be a part of this ministry, and also I want you to support and sow into this ministry. When you do that, you will be blessed, your family will be blessed, your ministry, your church will be blessed. Amen. I want to thank Pastor Suresh Joshua for giving me this wonderful opportunity that I could just come on this online service with worship, word and prayer. Thank you. God bless you. We are going to go into a time of worship. கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். கடைசியிலே உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். அதோடு இணைந்து அருமையான தேவனுடைய ஊழியக்காரர் ரெவரண்ட் சுரேஷ் ஜோஷுவா, அவருடைய குடும்பத்திற்காக தி ஜாஷுவா ஜெனரேஷன் மினிஸ்ட்ரீஸ் எழுப்புதல் சபைக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். வாருங்கள், எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் கூறுகிறேன். அருமையான நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட வேளையிலே கூட ஆண்டவரை துதிக்கிறது, அவரை ஆராதிக்கிறது, அவருடைய வார்த்தைகளை கேட்கிறது, அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியமும் பாக்கியமாய் இருக்கிறது. என்னோடு கூட தேவனை ஆராதியுங்கள், கர்த்தருடைய வசனத்தை கேளுங்கள். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். பரலோக தகப்பனே, தர்மியான ஆசீர்வதிக்கப்பட்ட வேளையில உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கும்படியாய், உம்மை ஆராதிக்கும்படியாய், உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாய் எங்களுக்கு நீர் பாராட்டின அந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, நீர் ஒருவரே தேவன், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். உம்மால் மாத்திரமே எங்களுக்கு ஒரு நன்மை உண்டாக முடியும். ஆண்டவரே, துதிக்கும் பொழுது தேவனுடைய கிருபை எங்க வாழ்க்கையில, எங்க குடும்பத்துல பெருகும் என்கிற வார்த்தையின்படி, ஆண்டவரே துதியினாலே மதில்கள் கீழே விழும் என்கிற வார்த்தையின்படி, இந்த நாளிலே ஆண்டவரே துதியினாலே நாங்கள் வெற்றிகளை சுதந்தரித்துக் கொள்ள முடியும் என்கிற வார்த்தையின்படி, இந்த வேளையிலே தகப்பனே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே, உமக்கே, இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே. ஆமென், ஆமென். என்னோடு கூட சேர்ந்து தேவனை ஆராதியுங்கள். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடி அவருடைய நாமத்தை, பூமியின் ராஜாவே, இந்த உலகத்தின் தேவனே, என்னை தேடி வந்த இயேசுவே, உம்மை என்றென்றும் நான் பாடுவேன். பூமி அனைத்திற்கும் ஒரு ராஜாவாய் இருக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாடி துதித்து நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆமென். கரங்களை தட்டி எல்லோரும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. பூமியின் ராஜாவே, இந்த உலகத்தின் தெய்வானே, என்னை தேடி வந்த இயேசுவே, உம்மை என்றென்றும் நான் பாடுவேன். பூமியின் ராஜாவே, இந்த உலகத்தின் தெய்வானே, என்னை தேடி வந்த இயேசுவே, உம்மை என்றென்றும் நான் பாடுவேன். அல்லேலூயா. துதி உமக்கே என்றும்,
அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே, என்றும் அல்லேலூயா ஆமென். கரங்களை தட்டி எல்லோரும் எல் ஷடாய் என்று உம்மை அழைப்பேன். என் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவன் நீர், நல்லவர் நீர், உயர்ந்தவர் நீர், நீரே என் கர்த்தரே. ஆமென். எல் ஷடாய் என்று உம்மை அழைப்பேன், என் தேவையை சந்திக்கும் வல்லவர் நீர். எல் ஷடாய் என்று உம்மை அழைப்பேன், என் தேவையை சந்திக்கும் வல்லவர் நீர், நல்லவர் நீர், உயர்ந்தவர் நீர், நீரே என் கர்த்தரே. நல்லவர் நீர், உயர்ந்தவர் நீர், நீரே என் கர்த்தரே. பூமியின் ராஜாவே, இந்த உலகத்தின் தெய்வானே, என்னை தேடி வந்த இயேசுவே, உம்மை என்றென்றும் நான் பாடுவேன். பூமியின் ராஜாவே, இந்த உலகத்தின் தெய்வானே, என்னை தேடி வந்த இயேசுவே, உம்மை என்றென்றும் நான் பாடுவேன். அல்லேலூயா துதி உமக்கு, என்றும் அல்லேலூயா துதி உமக்கு, அல்லேலூயா துதி உமக்கு, என்றும் அல்லேலூயா ஆமென். நேசையா என்றுமை அழைப்பேன், மண்பாலை ரட்சிப்பு தந்தவரே, பரிசுத்தரே, படைத்தவரே, நீரே என் ரட்சகரே. கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். மேசாயா என்று உம்மை அழைப்பேன், உம் அன்பாலே ரட்சிப்பு தந்தவரே. மேசாயா என்று உம்மை அழைப்பேன், உம் அன்பாலே ரட்சிப்பு தந்தவரே. பரிசுத்தரே, படைத்தவரே, நீரே என் ரட்சகரே. பரிசுத்தரே, படைத்தவரே, நீரே என் ரட்சகரே. பூமியின் ராஜாவே, இந்த உலகத்தின் தெய்வானே, என்னை தேடி வந்த இயேசுவே, உம்மை என்றென்றும் நான் பாடுவேன். பூமியின் ராஜாவே, இந்த உலகத்தின் தெய்வானே, என்னை தேடி வந்த இயேசுவே, உம்மை என்றென்றும் நான் பாடுவேன். அல்லேலூயா துதி உமக்கே, என்றும் அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே. கரங்களை தட்டி தேவனுடைய சமூகத்தில் எல்லோரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நாம் ஆராதிக்கிற தேவன், இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் நமக்குள் இருக்கிற ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார். ஆபிரகாமிலும் பெரியவர், ஈசாக்கிலும் பெரியவர், யாக்கோபிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோரையும் விட நம்முடைய ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார். அவரை ஆராதிக்கும் பொழுது, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது, தெய்வீக பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இல்லங்களிலே கடந்து வருகிறது. பெரியவர் பெரியவர், இயேசு பெரியவர், பெரியவர் பெரியவர், இயேசு பெரியவர். இந்த பூலோகத்தை படைத்து ஆளும் இயேசு பெரியவர். இந்த பூலோகத்தை படைத்து ஆளும் இயேசு பெரியவர். எங்கள் இயேசு பெரியவர். சொல்லுங்க, எங்கள் இயேசு பெரியவர். Come on everyone, எல்லோரும் இயேசு பெரியவர். Come on one more time. இயேசு பெரியவர். கரங்களை தட்டி எல்லோரும், ஆபிரகாமிலும் பெரியவர், ஈசாக்கிலும் பெரியவர், யாக்கோபிலும் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் தேவன் பெரியவர். ஆமென். Jesus, thank you Lord. Praise your holy name, O Father. அவர் ஆபிரகாமிலும் பெரியவர், ஈசாக்கிலும் பெரியவர், யாக்கோபிலும் பெரியவர், உயர்ந்தவர். ஆபிரகாமிலும் பெரியவர், ஈசாக்கிலும் பெரியவர்,
யாக்கோபிலும் பெரியவர், உயர்ந்தவர். இயேசு பெரியவர், இயேசு பெரியவர். சொல்லுங்க, இயேசு பெரியவர், இயேசு பெரியவர். எல்லோரும் சேர்ந்து இயேசு பெரியவர், இயேசு பெரியவர். ஆமென். இயேசு பெரியவர், இயேசு பெரியவர். கமான், கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த முடியும். அவர் பெரியவர், பெரியவர் என்று சொல்ல முடியும். பெரியவராய் இருக்கிறவர் வாழ்க்கையில் நம்ம குடும்பங்களில் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். கர்த்தர் நல்லவர். இதுவரையும் நம்மை நடத்தினார், இதுவரையும் கர்த்தர் செய்தார், இனிமேலும் கர்த்தர் செய்ய வல்லவர். அல்லேலூயா. ஆமென். அவர் யோசுவாவிலும் பெரியவர், தாவீதிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், வெற்றி சிறந்தவர். யோசுவாவிலும் பெரியவர், தாவீதிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், வெற்றி சிறந்தவர். இயேசு பெரியவர். Come on. இயேசு பெரியவர். எல்லோரும் சேர்ந்து இயேசு பெரியவர். Hallelujah. இயேசு பெரியவர். Everyone together. இயேசு பெரியவர். Come on. Oh, இயேசு பெரியவர். சொல்லுங்க எல்லோரும், இயேசு, Jesus. இயேசு பெரியவர். எல்லோரும் பாடுவோமா? ராஜாக்களிலும் பெரியவர், எல்லா பிரபுக்களிலும் பெரியவர், சாத்தானிலும் பெரியவர், நம்மை ஆள வந்த ஆளுகை செய்கிற தேவன். ஆமென். ஓ ஜீசஸ். ஆமென். ராஜாக்களிலும் பெரியவர், எல்லா பிரபுக்களிலும் பெரியவர், சாத்தானிலும் பெரியவர், ஆள வந்தவர். ராஜாக்களிலும் பெரியவர், எல்லா பிரபுக்களிலும் பெரியவர், சாத்தானிலும் பெரியவர், ஆள வந்தவர். இயேசு பெரியவர், எங்கள் இயேசு பெரியவர். சொல்லுங்க, இயேசு பெரியவர். Come on, everyone together. இயேசு பெரியவர். Come on, one more time. இயேசு பெரியவர், எங்கள் இயேசு பெரியவர். கோபாஷக்கே. Hallelujah. ஷேகரிமா ஷண்டேரி பகதுரா பலதுரா மாஷ. அவரை ஆராதிக்கும் பொழுது அவருடைய தெய்வீக மகிமை, அவருடைய ஷெக்கேனா மகிமை உன்மேலே, உன் குடும்பங்களின் மேல் கடந்து வருகிறதா? உன்னை நிறைவாக்கி, உன்னை புதிதாக்கி, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் மாறுகிறான். கர்த்தர் அவனை புதிய மனுஷனாய், புதிய மனுஷியாய் கர்த்தர் மாற்றுகிறார். கரங்களை தட்டி பாடி ஆண்டவருடைய நாமத்தை கமான் எல்லாரும் சேர்ந்து. கடந்ததை நீ நினைக்காதே, முடிந்ததை நீ சிந்திக்காதே. அழைத்தவர் உன்னை நடத்துவார், உயர்த்தி உன்னை தாங்குவார். கடந்ததை நீ நினைக்காதே, முடிந்ததை நீ சிந்திக்காதே. அழைத்தவர் உன்னை நடத்துவார், உயர்த்தி உன்னை தாங்குவார். புதிய ஆவி, புதிய இருதயம், புதிய வாழ்வு, புதிய ஜீவன், புதிய பசு, புதிய கிருபை, புதிய நம்பிக்கை, புதிய பாதை. புதிய ஆவி, புதிய இருதயம், புதிய வாழ்வு, புதிய ஜீவன், புதிய பசு, புதிய கிருபை, புதிய நம்பிக்கை, புதிய பாதை. கமான் எல்லாரும் சேர்ந்து கண்ணின் மணி போல உங்களை, உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் பாதுகாத்து இதுவரையும் நடத்தி வந்திருக்கிறார். தினமும் நம்மை நடத்தினவர், தினமும் நம்மை தாங்கினவர், நம்மை சுமந்து வந்தவர், இன்னும் நம்மை காத்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். கரங்களை தட்டி பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆமென்.
கண்ணின் மணி போல் காக்கும் தெய்வன் உன்னை அவர் தினம் நடத்துவார். தினமும் தாங்கி சுமந்த தெய்வன் உன்னை காத்து நடத்துவார். கண்ணின் மணி போல் காக்கும் தெய்வன் உன்னை அவர் தினம் நடத்துவார். தினமும் தாங்கி சுமந்த தெய்வன் உன்னை காத்து நடத்துவார். புதிய ஆவி, புதிய இருதயம், புதிய வாழ்வு, புதிய ஜீவன், புதிய வாசு, புதிய கிருபை, புதிய நம்பிக்கை, புதிய பாதை. புதிய ஆவி, புதிய இருதயம், புதிய வாழ்வு, புதிய ஜீவன், புதிய வாசு, புதிய கிருபை, புதிய நம்பிக்கை, புதிய பாதை. புதிய ஆவி, புதிய இருதயம், புதிய வாழ்வு. கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே நான் உமக்குள் இருக்கிறேன், நான் உம்முடைய வசனங்களை கை கொண்டிருக்கிறேன், வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படுகிறேன். சகலத்தையும் புதிதாக்குங்க, சகலத்தையும் புதிதாக்குங்க. இதோ நீர் எனக்குள் வரும் பொழுது நாவிலே ஆத்துமன் சரீரம் எல்லாம் புதிதாக்கப்படட்டும். என் உலர்ந்து போன எலும்புகள், கலந்து போன என் கைகள், தள்ளாடி நடக்கும் என் கால்கள், இதோ கலங்கி போன என் இருதயம், இதோ குழம்பி போயிருக்கிற என் மனம் இன்றைக்கு புதிதாக்கப்படட்டும். இதோ என் வாழ்க்கையில பல காரியங்கள் ஆண்டவரே என்னை தோல்விக்குள் ஆக்கி கொண்டிருக்கிறது. என்னை நீர் புதிதாக்குவீராக, என்னை புதிதாக்குவீராக. ஜீசஸ், நானே உனக்கு தெய்வன் என்று வாக்களித்த தெய்வனே, நடத்துவேன் உன்னை, தாங்குவேன் உன்னை, பலப்படுத்தி உயர்த்துவேன். நானே உனக்கு தெய்வன் என்று வாக்களித்த தெய்வனே, நடத்துவேன் உன்னை, தாங்குவேன் உன்னை, பலப்படுத்தி உயர்த்துவேன். புதிய ஆவி, புதிய இருதயம், புதிய வாழ்வு, புதிய ஜீவன், புதிய வாசல், புதிய கிருபை, புதிய நம்பிக்கை, புதிய பாதை. புதிய ஆவி, புதிய இருதயம், புதிய வாழ்வு, புதிய ஜீவன், புதிய வாசல், புதிய கிருபை, புதிய நம்பிக்கை, புதிய பாதை. புதிய ஆவி, புதிய இருதயம். கரங்களை தட்டி எல்லோரும், ஆண்டவரே சகலத்தை நீர் புதிதாக்க வல்லவர். நீ செய்ய நினைக்கிறது ஒரு நாளும் தடைபெறாது. நீ சொன்னால் ஆகும், நீர் கட்டளையிட்டால் அப்படி அது இருக்கும். வார்த்தையின் வல்லமையினாலே அற்புதங்கள் நடக்கும். வார்த்தையின் வல்லமையினாலே எனக்கு அதிசயங்கள் நடக்கும். என் வாழ்க்கையில குறைவானவைகளை நிறைவாக்குவதற்கு நீர் மாத்திரமே காரணர். நீர் மாத்திரமே ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த முடியும். என் வாழ்க்கையின் வருங்காலம் எல்லாவற்றையும் நீரே ஆண்டவரை என்ன நிர்ணயித்து வைத்திருக்கிறீரோ, என்ன தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறீரோ, அவைகளை நீ செய்து முடிக்கும் வரை நான் காத்திருக்கிறேன், நான் காத்திருக்கிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, என்னை உருவாக்குகிற கிறிஸ்து, என்னை நடத்துகிற கிறிஸ்து, என்னை மேன்மைப்படுத்துகிற கிறிஸ்து, என்னை ஆசீர்வதிக்கிற கிறிஸ்து, என்னை கைவிடாத இருக்கிற கிறிஸ்து என்னோடு கூட இருந்து என்னை நடத்தி, என்னை ஆண்டவரே அற்புதமாய் நடத்தி எனக்கு வேண்டிய நன்மைகளை செய்தருளும்படியாக ஆண்டவரை நான் ஜெபிக்கிறேன், ஜெபிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய வல்லமை உங்களின் மேல் இறங்கி கொண்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிங்க, ஆராதிக்க ஆராதிக்க கர்த்தருடைய மகிமை உங்களின் மேல் கடந்து வருகிறதாய், கடந்து வருகிறதாய். ஓ ஹalleluya, ஹalleluya. ஷிகலா பரபலா துரிமாஷந்த ரிமாஷந்த. நம் தேவனாகிய கர்த்தரை நாம் உயர்த்தி மனமகிழ்ந்து நாம் பாடம் எழுத, அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தும் எழுத, அவருடைய நாமத்தை நாம் மேன்மைப்படுத்தும் எழுத, அவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபிக்கும் எழுத, அவருடைய நாமத்தை சொல்ல 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 ஹalleluya. கரங்களை உயர்த்தி இயேசுவே தெய்வமே தெய்வமே, hallelujah Lord. Shekeli mashandara mashande rebaladoni mashandala dora mashan. Hallelujah. Nam devanai uyartiye மனமகிழ்ந்து பாடிடுவோம். நம்
தேவனை உயர்த்தியே மான மகிழ்ந்து பாடிடுவோம். அவர் உன்னதத்தில் வாசம் செய்கின்றார். அவர் உயரத்தில் அமர்ந்து பார்க்கின்றார். அவர் உன்னதத்தில் வாசம் செய்கின்றார். அவர் உயரத்தில் அமர்ந்து பார்க்கின்றார். ஆராதிப்பேன் 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 நம் இயேசுவை. ஆராதிப்பேன் 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 நம் இயேசுவை. கரங்களை உயர்த்தி நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் உயர்த்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது அவருடைய பிரசன்னத்தினாலே நம்மை அவர் நிறைவாக்குகிறவர். அவருடைய மகிமையின் தேவ வல்லமையினாலே கர்த்தர் நம்மை நிறைவாக்குகிறவர். உன் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நிறைவாக்கப்படும் என்கிற வார்த்தையின்படி உன்னாலே கூடாதது, உன்னால் முடியாதது கர்த்தர் செய்து உனக்காய் முடிக்க வல்லவராய் இருக்கிறார். மகனே மகளே, கலங்காதே, பயப்படாதே. ஹல்லேலூயா. கேருபின் மத்தியில் வாசம் செய்பவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. கேருபின் மத்தியில் வாசம் செய்பவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தமானவர் உன்னதமானவர் ஆவியானவர் எம்மை என்றும் நடத்துவீர். பரிசுத்தமானவர் உன்னதமானவர் ஆவியானவர் எம்மை என்றும் நடத்துவீர். ஆராதிப்போம் 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 நம் இயேசுவை. ஆராதிப்போம் 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 நம் இயேசுவை. சிக்கலாபாஷந்து. Hallelujah Jesus. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் தங்கி இருக்கிறதும், உம்முடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருக்கிறதும், உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கிறது அத்தனை எத்தனை பெரிய எங்களுக்கு ஒரு பாக்கியமும், எங்களுக்கு எத்தனை பெரிய ஒரு ஸ்லாக்கியமாய் இருக்கிறது. நீரே நல்லவராய் இருக்கிறீரே, நீர் வாக்கு மாறாதவராய் இருக்கிறீர், நீர் பலத்த கிரியைகளை செய்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. Hallelujah Jesus. 10,000களில் சிறந்த நேசர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. 10,000களில் சிறந்த நேசர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தமானவர் உன்னதமானவர் ஆவியானவர் என்னை என்றும் நடத்துவீர். பரிசுத்தமானவர் உன்னதமானவர் ஆவியானவர் என்னை என்றும் நடத்துவீர். ஆராதிப்போம் 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 நம் இயேசுவை. கரங்களை உயர்த்தி
தர்மியான ஆசீர்வதிக்கப்பட்ட வேளையிலே நாங்கள் ஒரு மனதாய் கூடி வந்து உம்மை ஆராதிக்கிறோம். ஏக சிந்தை உள்ளவர்களாய் நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்கள் ராஜாதி ராஜாவும் கத்தாதி கத்தருமாய் இருக்கிற எங்கள் ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஆராதிக்கிறோம். நீர் ஒருவர் மாத்திரமே பாத்திரரு, நீர் ஒருவர் மாத்திரமே கனத்திற்கு பாத்திரரு. உம்மை நாங்கள் துதிக்கிறோம். 10,000ங்களிலே சிறந்த தேவமே, சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லில்லியே, 1000ங்களிலே சிறந்தவரே, நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை இந்த நாளிலே நாம் கேட்கும் பொழுது தேவனுடைய சமூகத்திலே நாமே அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் என்னோடு பேசும், உடைய வார்த்தைகள் எனக்கு அது பலனுள்ளதாக இருக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்க போகிறோம். இந்த 50 நாட்கள் இந்த டிவைன் டெலிவரன்ஸ், தெய்வீக விடுதலை என்கிற இந்த ஜெப நாட்களிலே கூடி வந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபித்து காத்திருந்து தேவன் உங்களுக்கு வைத்திருக்கும் விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படியாய் அவளோடு வாஞ்சையோடு இந்த ஆன்லைன் சர்வீஸ், ஆன்லைன் இந்த ஆராதனையை நீங்கள் வந்து கலந்து கொள்ளுகிறது பெரிய ஒரு மகிழ்ச்சி. ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய போகிறார், உங்கள் குடும்பங்களுக்கு என்ன செய்ய போகிறார், உங்கள் வேலைகள், உங்கள் தொழில்கள், உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையிலே கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்கிறதை நான் கொஞ்ச நேரம் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆசைப்படுகிறேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்ட தேவன்? பல தன்மைகள் கொண்டவர், பல அதிகாரங்கள் கொண்டவர், பல வல்லமைகள், பலவிதமான அவருக்குள் செய்யக்கூடாத காரியங்கள் எல்லாம் என் தேவன் செய்ய கூடும். அந்த அளவுக்கு அவருக்கு வல்லமையும் அதிகாரமும் இருக்கிறது. ஆனால் அதில் ஒரு காரியத்தை இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிறேன். God of deliverance, God of deliverance, விடுதலையின் தெய்வன், விடுவிக்கிற தெய்வன், விடுதலையாக்கும் தெய்வன். என் தேவனாகிய கர்த்தருக்கு பல காரியங்கள், பல நாமங்கள், பல அதிகாரங்கள், எல்லாவற்றிலும் அவர் சிறந்தவராய் உயர்ந்தவராய் இருக்கிறார். ஆனால் ஆண்டவருக்கு எல்லாம் கவனிக்க வேண்டும், அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவர் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். He is a God who delivers. He is a God who delivers. He is the deliverer. வேதத்திலே நீங்கள் எங்கே பார்த்தாலும் அதனுடைய center of the Bible that is called deliverance. ஏனென்று சொன்னால் தேவனாகிய கர்த்தர் அவர் தன் ஜனத்தை விடுவிக்கும்படியாக, தன் ஜனத்தை தப்புவிக்கும்படியாக, தன் ஜனத்தை ஆசீர்வதிக்கும்படியாக, தன் ஜனத்தை மேன்மைப்படுத்தும்படியாக, ஜனத்தை பொல்லாத மனுஷனுடைய கரங்களிலிருந்தும் சத்துருக்களின் கரங்களிலிருந்தும் அவர் விடுவிக்கும்படியாகவே அவர் கடந்து வந்திருக்கிறார் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். Our God is a God of deliverance. There's a beautiful verse in Exodus chapter 3 verse 6 to 8. யாத்திராகமம் 3வது அதிகாரத்திலே 6வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் ஒரு அருமையான வேத பகுதியை நாம் வாசிக்கிறோம். In Exodus chapter 3, we know that Exodus was a book that was being written by the great leader called Moses. இந்த மோசேயினால் எழுதப்பட்ட இந்த யாத்திராகமம் என்கிற இந்த புத்தகம், இந்த யாத்திராகமம் எழுதின புத்தகத்தில் எழுதியிருக்கிற இந்த புத்தகத்திலே தேவனாகிய கர்த்தர் எப்படி ஜனங்களை அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து, பார்வோன்களின் அடிமைத்தனத்திலிருந்து, how God delivered the people of Israel from the Egyptians, how God delivered the people of Israel from the Pharaoh's hands, how God delivered the people of Israel from the very strong people who lived in Egypt. They're trying to subdue the people of Israel. இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் மேற்கொண்டு அவர்களை கொன்று போட்டுக்கொண்டு அவர்களுக்கு விரோதமாக செய்து கொண்டு அவர்களை அடிமைகளாய் வைத்துக் கொண்டிருந்தவர்களை தேவன் எப்படி விடுவித்தார் என்கிறதை யாத்திராகமம் எழுதின புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த யாத்திராகமம் எழுதின புத்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது 40 அதிகாரங்கள் இருக்கிறது.
In the book of Exodus, there are 40 chapters. அந்த 40 அந்த புத்தகங்களிலே நீங்க பார்க்கும் பொழுது அந்த முதல் 1-2 அதிகாரங்களிலே தேவனாகிய கர்த்தர் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட செய்தார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். That means the plan to destroy the Egyptians, the plan to bring out the people of Israel. தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம், தேவனுடைய நோக்கம் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வெளியிலே கொண்டு வர வேண்டும். அவர் அந்த இடத்திலே பார்வோனியர்களை முறியடித்து பார்வோனியர்களுக்கு ஆண்டவர் விரோதமாய் எழும்பி அவர்களை கர்த்தர் முழுமையாய் முறியடித்து இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி வெளியிலே கொண்டு வர வேண்டும். தொடர்ந்து அதிக யாத்திராகமம் in Exodus chapters 3-12 யாத்திராகமம் 3-12 வசனங்களை வரைக்கும் வாசிக்கும் பொழுது எப்படி அந்த இடத்துல 10 வாதைகள் அந்த இடத்துல உண்டாக்கப்பட்டது. அந்த இடத்துல பார்வோனும் 10 காரியங்களை அவன் அந்த இடத்துல அவன் செய்கிறான். அந்த இடத்துல எப்படி தேவனும் அதற்கு விரோதமாய் எழும்பி தேவனுடைய வல்லமையை அவர் காண்பிக்கும்படியாய் கர்த்தர் எப்படி காரியங்களை நடப்பித்தார் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். பார்வோன் எவ்வளவு அவனால் முடியுமோ அவ்வளவாய் விரோதமாய் எழும்பினான். ஆனால் தேவனாகிய கர்த்தர் 10 வாதைகளை பார்வோனியர்களுக்கு எகிப்தியர்களுக்கு அவர் உண்டாக்கினார். அந்த இடத்துல அவர்கள் அதால் அது தாங்க முடியாத அளவிற்கு அந்த இடத்துல கடைசியாய் நீங்கள் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அந்த பார்வோன் என்கிறவன் வெளியிலே போகும்படியாய் அந்த இடத்துல அவன் கட்டளையிட்டான். அதை நாம் முழுமையாய் பார்க்கும் பொழுது அந்த 3வது அதிகாரத்திலிருந்து நீங்கள் 12வது அதிகாரம் வரைக்கும் பார்க்க முடியும். இந்த book of Exodus chapter 3 verses from the chapters 3-12 3லிருந்து 13 வரைக்கும் நீங்கள் the hand of God to deliver the people of Israel. கர்த்தருடைய பலத்த கரம், தேவனுடைய ஜனத்தை விடுவிக்கிற கர்த்தருடைய பலத்த ஜனம், பலத்த கரத்தை குறித்து நாம் அங்கே பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் வேதத்தின் சரித்திரம் சொல்லுகிறது 430 ஆண்டுகள் அவர்கள் அங்கே சிறைபிடிக்கப்பட்டிருந்தார்கள். 430 years the people of Israel were in bondage under the Egyptians. பார்வோனியருடைய கரங்களிலே, எகிப்தின் கரங்களிலே அவர்கள் பயங்கரமாக அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். அவர்கள் ஆளோட்டிகளினாலே அவர்கள் வேதனைப்படுத்தப்பட்டார்கள். அவர்களை அடித்தார்கள். உணவு பல நேரங்கள் உணவற்று போனார்கள். பல நேரங்களில் அவர்கள் பயங்கரமாய் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் அந்த இடத்துல பாதிக்கப்பட்டு அவர்களை கொடுமைப்படுத்தினார்கள். But even though in spite of all these things there was a plan of God to deliver the people of Israel. Let me tell you, my dear brother, my dear sister, God has a plan for you. God has a plan for your family. God has a plan for your future. God has a plan for your children. Whatever that you are been working towards it, God will make it possible. இந்த காலங்களிலே கர்த்தர் உண்மையிலே நல்ல ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். உன் பிள்ளைகளின் மேல், உன் குடும்பத்தின் மேல், உன்னுடைய வேலை, உன்னுடைய தொழில், உன்னுடைய வருங்காலம் எல்லாவற்றின் மேல் கர்த்தர் நல்ல திட்டங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். In Exodus chapter 3 verses 6 and 8 இந்த யாத்திராகமத்திலே 3வது அதிகாரம் 6வது வசனமும் 6, 7, 8 3 வசனங்களை வாசிக்கும் பொழுது நல்ல கவனிக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் இவ்வண்ணமாய் மோசேயோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் மோசேயோடு கூட பேசுகிறது நல்ல கவனிக்க வேண்டும். ஆண்டவர் மோசேயோடு கூட பேசுகிற ஒரு காரியம், மோசே அந்த பர்வதத்திலே, அந்த மோரேப் என்கிற பர்வதத்திலே, அந்த பர்வதத்திலே அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது, அந்த பர்வதத்திலே தன்னுடைய மாமனாரின் ஆடுகளை அவன் மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா. அவனுக்கு வெளிப்பட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ ஆபிரகாமின் தேவனுமாய், ஈசாக்கின் தேவனுமாய், யாக்கோபின் தேவனுமான கர்த்தர், இதோ நான் உன்னோடு கூட சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், இதோ வசனத்தை தொடர்ந்து கீழே நாம் வாசிக்கும் பொழுது என்ன சொல்லுகிறது? 7வது வசனத்திலே அந்த இடத்துல, இதோ என் ஜனங்கள் இதோ எகிப்திலே இடும் அவர்கள் படும் வேதனைகளை, அவர்கள் கடந்து செல்லும் வேதனைகள், கஷ்டங்களை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். In verse 7 it says, the Lord said, I have indeed
seen the misery of my people in Egypt. என் ஜனங்கள், என்னுடைய மக்கள், அவர்கள் படும் வேதனைகளை, எகிப்திலே அவர்கள் படும் வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல, அவருடைய கூக்குரல், அவருடைய சத்தம் என் காதுகளுக்கு எட்டி இருக்கிறது. I've heard them crying out because of the slave drivers. அங்க இருக்கிற எகிப்தியர்கள் அவர்களை கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறது, அவர்கள் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது, அவர்களை போட்டு சித்திரவதை செய்கிறதை இஸ்ரவேல் ஜனங்கள் கத்தும் கதறல்களை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். I have been hearing the cry of every Israelite because the Egyptians are tormenting them. They are into so much of torture and they have been so much into trouble. So ஆகினாலே மோசேயோடு கூட கர்த்தர் பேசுகிறார். இதோ ஆகினாலே நான் உன்னை என்ன செய்ய போகிறேன், நான் உன்னை எகிப்திற்கு அனுப்பி என் ஜனங்களை நீ மீட்டெடுத்து வர வேண்டும். 8வது வசனத்திலே கடந்து வரும் பொழுது it says like this, so I have come down to rescue them from the hand of the Egyptians and to bring them out to the land, into a good land. நல்ல தேசத்திலே, நல்ல செழிப்பா இருக்கும் இடத்திலே அவர்களை நான் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக நான் இந்த நாளிலே கூட என் நினைவுகளிலே, என்னுடைய மனதிலே நான் வைத்திருக்கிறேன். ஆகையால் இந்த நல்ல கவனிக்க வேண்டிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த யாத்ராகமம் எழுதின புத்தகம், நான் 3வது அதிகாரத்திலிருந்து நான் சொன்னபடி இந்த யாத்ராகமம் எழுதின புத்தகத்திலே 3லிருந்து 12 அதிகாரங்கள் வரைக்கும் வாசிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் எப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அந்த எகிப்திலிருந்து பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் கொண்டு வந்தார் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். இந்த நாட்களிலே கர்த்தர் தன் ஜனத்தை விடுவிக்கும்படியாய் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் தன் ஜனங்களை தப்புவிக்கும்படியாய் வல்லவராய் இருக்கிறார். என் தேவனாகிய கர்த்தர் சொன்னார் அல்லவா, இதோ நான் உங்களை விடுவிக்கும்படியாக, நான் உங்களை தப்புவிக்கும்படியாக, நான் உங்களை குணமாக்கும்படியாக, நான் உங்களை சுகமாக்கும்படியாக, இதோ நான் சொன்ன இடத்திலே, நான் சொன்ன காரியத்திலே நான் உங்களை நடத்தும்படியாக, சேர்க்கும்படியாக நான் என்னுடைய வார்த்தைகளிலே இன்னும் நான் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறேன் என்று சொன்னால், தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய் ஆகுவது அல்ல அல்லவா. அவர் பொய் சொல்லுகிற மனிதன் அல்ல, அவர் மனம் மாறுகிற மனுப்புத்திரனும் அல்ல. அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். ஆகையால் தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது இந்த ஜனங்கள் ஆகப்பட்டவர்கள் அடிமை தனத்தில் இருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆகப்பட்டவர்கள் அடிமை தனத்தில் இருந்தார்கள். இவருடைய வாழ்க்கை கட்டப்பட்டதா இருந்தது. இவருடைய வாழ்க்கை ஒரு போராட்டத்திற்குள் இருந்தது. இவருடைய வாழ்க்கை ஒரு பயங்கரமான அடிமை தனத்திற்குள் இருந்தது. யார் எங்களை விடுவிப்பார்கள், யார் எங்களை தப்புவிப்பார்கள், யார் எங்களை குணமாக்குவார்கள், யார் எங்களை ஆசீர்வதிப்பார்கள், யார் எங்களுக்காக திறப்பிலே நிற்பார்கள், யார் எங்களுக்காக பரிந்து பேசுவார்கள் என்று சொல்லுகிற ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 430 ஆண்டுகளாய் அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டு, ஹalleluya, 15 கோத்திரங்கள், 15 ஜெனரேஷன், 15 கோத்திரங்கள் அப்படின்னு சொன்னால் 15 சந்ததிகள், 15 சந்ததிகளாய் அவர்கள் ஜெனரேஷன், அவர்கள் அந்த இடத்துல அவர்கள் இருந்து பாடுபட்டு கஷ்டப்பட்டு கொண்டே இருந்தார்கள். ஆனால் அவருடைய கண்கள் எப்பொழுதும் தேவனாகிய கர்த்தரின் மேல் இருந்தது அல்லவா. தாகம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் தண்ணீரை அளிக்கிறவர், பசி உள்ளவனுக்கு கர்த்தர் ஆகாரத்தை கொடுக்கிறவர், கட்டு உண்டவனை கட்டுகளை அவிழ்க்கிறவர், வியாதி கொண்டவனை வியாதிகளை கர்த்தர் நீக்குகிறவர். என்னவனமான சூழ்நிலையின் மத்தியிலே, whatever situation, whatever the problem that you might be going through, there is a God who is going to deliver you. There is a God who is going to deliver you. My dear brother, my dear sister, we need to understand that nothing is impossible with our God Almighty. Our God is able. With man some things are not possible, but with God all things are possible. நம்முடைய தேவனாகிய கர்த்தரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அவர் விடுவிக்கிற தேவன். ஹalleluya. ஆகினால தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், 430 ஆண்டுகளாய் 15 சந்ததிகளாய் 15 ஜெனரேஷன் அந்த இடத்துல அவர்கள் அப்படியே இருந்து கொண்டு கட்டப்பட்டிருந்தார்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தர், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் மோசேயை அந்த இடத்துல அனுப்பி அந்த இடத்துல 10 வாதைகளை ஆண்டவர் உண்டாக்கினார். அவனும் பார்வோனும் அநேக காரியங்களை செய்ய பார்க்கிறான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக, மோசேக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக பல காரியங்களை செய்து அவர்கள்
அவர்களை சிறைபிடிக்க பார்க்கிறான், சிறையிலே இருக்க வைக்க பார்க்கிறான், அவர்களை எகிப்திலேயே அடிமைகளாய் இருக்க வைக்க பார்க்கிறான். ஆனால் கர்த்தர் சும்மா விடவே மாட்டார். உன்னை தப்புவிப்பதற்கு ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார். உன்னை விடுவிக்கும்படியாய் ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார். உன்னை ரட்சிக்கும்படியாய் ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார். உளையான சேற்றிலிருந்தும் ஆழமான குழியிலிருந்தும் கர்த்தர் உன்னை உயர்ந்த கன்மலையின் மேலே கர்த்தர் உன்னை நிப்பாட்டும்படியாக. My God Almighty is so powerful. Even you might be in the pit, my dear brother, my dear sister. யோசுவா ஆகப்பட்டவன் தன்னுடைய நாட்களிலே அவன் மோசே சொன்னபடி தேவன் சொன்ன வார்த்தைகளுக்கெல்லாம் அவன் கீழ்ப்படிந்து அவன் யோசுவா பின்பற்றி கடந்து வந்தபடினாலே இதோ யோசுவாவின் காலங்கள் முடிந்த பின்பும் இந்த மோசேயின் காலங்கள் முடிந்த பின்பும் ஆண்டவர் யோசுவாவை கர்த்தர் உயர்த்துகிறார். என்று சொன்னால் அடுத்த ஒரு தலைமைத்துவத்தில் ஒரு மனுஷன் எழும்பி வர வேண்டும். தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உன்னை மேன்மைப்படுத்த வல்லவர், உன்னை குணமாக்க வல்லவர், உன்னை சுகமாக்க வல்லவராய் இருக்கிறார். நல்ல கவனிக்க வேண்டும். இந்த நாட்களிலே இந்த COVID-19 என்கிற இந்த சூழ்நிலையின் மத்தியில் அநேக பேருக்கு ஒரு பயமும் பதட்டமும் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், திகைய வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிற நான் உன்னை விடுவிக்கும்படியாய் காலங்கள் வருகிறது. 430 ஆண்டுகள் அவர்கள் சிறையிலே. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை தப்புவிக்கும்படியாய் காலங்கள் கடந்து வருகிறது. எதிலிருந்து கர்த்தர் ஒரு மனுஷனை விடுவிப்பார்? எதிலிருந்து கர்த்தர் ஒரு மனுஷனை தப்புவிப்பார்? எதிலிருந்து ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுப்பார்? எதிலிருந்து ஒரு மனுஷனை தேவனாகிய கர்த்தர் வெளியிலே பரிபூர்ணமாய் முழுமையாய் வெளியிலே கொண்டு வருவார்? முதல் காரியம் deliverance from sin. பாவத்தின் அடிமை தனத்திலிருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். பாவத்தின் அடிமைதனம். சங்கீதம் 39:8, சங்கீதம் 79:9 இந்த ரெண்டு வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது சங்கீதம் 39:8, சங்கீதம் 79:9 இந்த ரெண்டு வசனங்களில் வாசிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் ஒரு மனுஷனை பாவத்திலிருந்து, பாவத்தின் அடிமை தனத்திலிருந்து ஆண்டவர் அவர்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் கிறிஸ்து இயேசுவினாலே நமக்கு ஒரு நித்திய ஜீவன் உண்டாகிறது. என் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே ஒருவேளை என்ன பழக்கத்திலே நீ சிக்கி இருந்தாலும், ஒருவேளை குடி பழக்கமோ, ஒருவேளை உன்னால் விட முடியாமல் இருக்கிற சூதாடுகிற பழக்கமோ, இல்லாவிட்டால் ஏதோ ஒரு போதை பழக்கமோ, இல்லாவிட்டால் ஏதோ ஒரு சிகரெட் எடுக்கிற பழக்கமோ, ஏதோ ஒரு சில பொல்லாத நண்பர்களோடு கூட சேர்ந்து நீ பழகி கொண்டு அப்படியாய் விட முடியாமல் நீ தவிக்கிறாயோ, என் கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த 50 நாட்கள் இந்த டிவைன் டெலிவரன்ஸ் என்கிற இந்த ஜெப நாட்களிலே, இந்த ஜெப நேரங்களிலே கர்த்தர் உன்னுடைய முழுமையான பாவத்திலிருந்து என் தேவன் உன்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya. கர்த்தர் உன்னை விடுவிக்க வல்லவர். இந்த உலகத்திலே பாவத்திலிருந்து ஒருவரையும் விடுவிக்கவே முடியாது. Nobody has the authority, nobody has the power to deliver anybody who's in sin, because everyone is a sinner. Everybody is a sinner. No one is righteous. That's what the Bible says. ஒருவனும் இந்த பூமியிலே நீதிமானால் எல்லோரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை அற்றிருக்கிறார்கள். ஆனால் ஒருவர் நீதிமானாய் பாவம் அற்றவராய், இதோ பாவத்தை அறியாதவராய் ஒருவர், அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகையினால் உன் பாவங்களிலிருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்க கர்த்தர் வல்லவர். இரண்டாவது, எதிலிருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்க வல்லவர்? பொல்லாப்பிலிருந்து, evil ways என்று சொல்லப்படுகிறது. God will deliver you from the evil ways. பொல்லாத வழிகள். ஹalleluya. நீதிமொழிகள் 2:12 நாம் வாசிக்கும் பொழுது God is there to deliver you from every kind of evil ways. There are good ways, there are nice, there are beautiful ways that we can walk, but sometimes there are evil ways. தவறான வழிகள், தவறான பாதைகள், தவறான நம்முடைய நடைகள், நம்முடைய வழிகள் ஒரு சில நேரத்தில் அது ஈவிலாய் பொல்லாப்பாய் இருக்கிறது. அந்த பொல்லாப்பு எங்கிருந்து வருகிறது? பிசாசினால் புறப்பட்டு வருகிறது. நல்ல கவனிக்க வேண்டிய தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல கவனிக்க வேண்டிய இந்த பொல்லாத வழிகளிலே நீ நடக்கும் பொழுது உனக்கு கண்டிப்பாய் சொல்லுகிறேன், சமாதானத்தை நீ அடைந்து கொள்ள முடியாது, சந்தோஷத்தை நீ அடைந்து கொள்ள முடியாது. இது கெட்ட குமாரன் ஒருவன் வேதத்தை குறித்து நீங்க வாசிக்கிறீர்கள் அல்லவா? அவன் என்ன செய்தான்? பொல்லாத
பொல்லாத வழிகளிலே நடக்க ஆரம்பித்தான். அவன் தன்னுடைய பணத்தை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய் பொல்லாத காரியங்களை செய்தான். மன விருப்பத்தின்படி வாழ்ந்தான். எல்லாம் இழந்து போய் அவனுக்கு கடைசியாய் முடிவு மரணமாய் இருந்தது. ஆனால் மீண்டும் தன் தகப்பனுடைய வீட்டுக்கு திரும்பினான். உன் வழிகளை நீ மாற்றிக்கொள், உன் சிந்தைகளை நீ மாற்றிக்கொள். உன்னுடைய வழிகள் கர்த்தருடைய வழிகள் அல்ல, உன்னுடைய நினைவுகள் கர்த்தருடைய வழிகள் அல்ல. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவ்வளவாய் தேவனுடைய வழிகள் அல்ல. கவனிக்க வேண்டிய தேவனுடைய பிள்ளைகளே, வாலிபனே, அருமையான சகோதரி, அருமையான சகோதரனே, அருமையான சிறு பிள்ளையே, உன் வழிகள் ஈவிலா இருக்குமானால், if your ways it might be evil, I want you to just turn to God and say, God, make me to walk in the ways of God. Make me to walk in the ways of God. I don't want to walk in the ways of evil. பொல்லாத வழிகளிலே நடக்கிறவன். ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, என் பாதைகளை நீ செவ்வையாக்குங்க, என் பாதைகளை நீ செவ்வையாக்குங்க. இருளிலே நடந்து கொண்டிருக்கிறேன், இருளிலே நான் பிரயாணம் பட்டு கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னை வெளிச்சத்திற்குள் நீங்க ஆக்குங்க. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நீர் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய சூரியன், உம்முடைய விடிவெளி நட்சத்திரம் ஆகிய உம்முடைய சூரியன் என்மேல் பிரகாசிக்கட்டும். என் இருளான பாதைகள், என்னுடைய ஈவில் வேஸ், நான் ஈவில் ஐ திங்க் பண்ணுகிற காரியம், என்னுடைய பொல்லாப்பாய் நான் நினைக்கிற காரியம், நடக்கிற காரியம், வாழ்கிற காரியம் எல்லாவற்றையும் நீர் மாற்றும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி கேட்க வேண்டும். மூன்றாவது காரியம், the evil power, the power of evil அப்படின்னு சொன்னால் தேவனாகிய கர்த்தர் பொல்லாத தீங்கான வல்லமையிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்க வல்லவர். the power of evil என்று சொல்லப்படுகிறது. இந்த உலகத்தில் நல்ல கவனிக்க வேண்டும். நமக்கு விரோதமாக ஒரு சக்தி கிரியை செய்கிறது, ஆனால் அது மனுஷ சக்தி அல்ல, அது பிசாசின் வல்லமை. that is the evil power in Matthew chapter 6 verse 13. மத்தேயு 16 6வது அதிகாரம், மத்தேயு 6வது அதிகாரம் 13வது வசனம், கலாத்தியர் 1வது அதிகாரம் 4வது வசனம், கொலோசியர் 1வது அதிகாரம் 13வது வசனங்களிலே நீங்க வாசிக்கும் பொழுது, இவனமான இப்பிரபஞ்சத்தின் பொல்லாத ஆவி, இப்பிரபஞ்சத்தின் பொல்லாத ஆவி, தள்ளப்பட்ட ஆவி, புறக்கணிக்கப்பட்ட ஆவி, தலைகளை நசுக்கி கல்வாரி சிலுவிலே இயேசு அந்த இடத்துல அவர் மரணத்தை ஜெயித்தார் அல்லவா, பிசாசை ஜெயித்தார் அல்லவா. அந்த ஆவியின் வல்லமை இன்னும் கொஞ்சம் இங்கே அங்கேயுமாய் மனிதனை விழுங்க பார்க்கிறது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இதோ பொல்லாத வல்லமையிலிருந்து உன்னை நான் விடுவிப்பேன். எப்பொழுது பார்த்தாலும், யாரை பார்த்தாலும் நீங்க பாருங்க, ஏதாவது ஊழியக்கார இடத்துல கேட்பாங்க, ஜெபிப்பதற்கு கேட்பாங்க, எனக்கு ஒரே தற்கொலை பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன், ஆகிய எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏதோ இருவர் நேரத்தில் ஏதோ ஒரு பிசாசின் பிடிகள் என்னை வந்து உபத்திரப்படுத்துகிறது, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. யாரோ எங்க குடும்பத்திற்கு விரோதமா மந்திரம் பண்ணி இருக்கிறாங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. யாரோ எங்களுக்கு விரோதமா செய்திருக்கிறாங்க, ஜெபம் பண்ணுங்க. இதெல்லாம் பொல்லாத ஆவி, பொல்லாத evil power. This is called evil power. There is a holy power, there is a heavenly power, there is a power that can deliver you. The evil things can be destroyed completely. நல்ல கவனிக்க வேண்டும், நல்ல கவனிக்க வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகளே. பிசாசாகப்பட்டவன் ஒரு வழியாய் அவனை வீழ்த்த வருவான், ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவனை கடந்து வந்து 7 வழியாய் அவனை விரட்டுவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். இதோ இந்த நாளிலே கூட உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். உன் வீட்டை சுத்திரும் கர்த்தர் ஒரு அக்கினியின் வேலியை போட்டிருக்கிறார். உன் குடும்பத்தின் மேல் கர்த்தர் தன்னுடைய பரிசுத்த சால்வையை, பரிசுத்த சால்வை கர்த்தர் போட்டிருக்கிறார். ஒரு நாளும் தீங்கு உன் வீட்டின் மேல், உன் பிள்ளைகளின் மேல், உன் ஊழியத்தின் மேல், உன் பொருளாதாரத்தின் மேல் கண்டிப்பாய் விழவே விழாது. டிவைன் டெலிவரன்ஸ், ஹalleluya. Divine deliverance, தெய்வீக ஒரு விடுதலை உன்மேல் புறப்பட்டு கடந்து வரும். Not the power of a man, not a power of a man, not a strength of a man, but it is from God himself. My dear brother, my dear sister, let me tell you, God is going to deliver you from the powers of evil. மூன்று காரியங்களை நான் சொன்னேன். Deliverance from sin, பாவத்திலிருந்து ஒரு விடுதலை. இரண்டாவது நான் சொன்னேன், ways of evil, பொல்லாத வழிகள், அந்த பொல்லாத
பொல்லாத வழிகளிலிருந்து கர்த்தர் உன்னை விலக்கி மீட்டு பரிசுத்த வழியிலே, பரலோக ராஜ்யத்தின் வழியிலே, நீதியின் வழியிலே, உன்னை 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 சுத்தமான ஒரு வழியிலே கர்த்தர் உன்னை நடத்துவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். மூன்றாவது நான் சொன்னேன், the powers of evil, அந்த பொல்லாத அந்த பொல்லாத வல்லமைகளிலிருந்து, அந்த தீய சக்தியின் வல்லமைகளிலிருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். நான்காவது காரியம், என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை மரணத்திற்கு ஏதுவான காரியத்திலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன். I will deliver you from the bondage of death. நம்மை விடுவிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், மரணத்திலிருந்து, மரணத்திற்கு ஏதுவான காரியத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவர் அல்ல. கவனிக்க வேண்டும், பிசாசு ஆகப்பட்டவன் கொல்லவும், நாசப்படுத்தவும், அழிக்கவும் அவன் வேற எதற்கும் வரான். The devil comes to steal and to destroy and to take away everything that God has given, but God has come to give us eternal life. My dear brother, my dear sister, ரோமருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து 24வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். வேதத்திலே நாம் பல அதிகாரங்கள், பல வார்த்தைகளை பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் எப்படி மரணத்திலே கிடந்தவர்கள், மரித்தே போயிருந்தவர்கள், மரணத்தின் வாயிலே அப்படியே சிக்கிக் கொண்டிருந்தவர்கள், அவர்களை கர்த்தர் எப்படி விடுவித்தார் என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம் அல்லவா. பழைய ஏற்பாட்டிலே எசேக்கியா ராஜா மரண படுக்கையிலே அவன் கிடந்தான். ஆனால் ஆண்டவரை நோக்கி அவன் பார்த்தான். அவனுக்கு ஆண்டவர் 15 ஆண்டுகளை கர்த்தர் கூட்டி கொடுத்தார். ஹல்லேலூயா. ஏசியா தீர்க்கதரிசி அவனுடைய காலங்கள் எல்லாம் உசியாவின் மேல் இருந்தது. அவருடைய கண்கள் எல்லாம் உசியாவின் மேல் இருந்தது. உசியாவையே நம்பிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் தேவனாகிய கர்த்தர் எப்படி எசேக்கியாவை மீண்டும் கர்த்தர் மீட்டெடுத்தார், மீண்டும் தரிசனத்தை கொடுத்தார், மீண்டும் ஒரு ஊழியத்தை கொடுத்தார், மீண்டும் அவனை ஒரு தீர்க்கதரிசியாய் கர்த்தர் எழுப்பினார். 4 நாட்களானது மரித்து போன லாசரு, அங்கிருந்த மார்த்தாள், அவள் சொன்னாள், இந்த சடலம் நாருமே என்று சொன்னாள். தேவனாகிய கர்த்தர் சொன்னார், என்னாலே இந்த உன்னுடைய சகோதரனை எழுப்ப முடியும். நானே விழுத்தெழுதலும் நானே ஜீவனமாய் இருக்கிறேன். நல்ல கவனிக்க வேண்டிய, தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. நீங்க நினைக்கிற வண்ணமாய் நம்முடைய ஆண்டவர் அல்ல. நாம் நினைக்கிற வண்ணமாய் நம்முடைய ஆண்டவர் அல்ல. மனுஷன் எடை போடுகிற வண்ணமாய் நம்முடைய ஆண்டவர் அல்ல. ஊழியக்காரன் எடை போடுகிற வண்ணமாய் ஆண்டவர் அல்ல. மனுஷர்கள் வித்தியாசமான ரீதியிலே நல்ல கவனிக்க வேண்டும், ஆண்டவரை எடை போடுவார்கள். ஒருவேளை ஊழியக்காரர்களும் ஊழியக்காரிகளும் வித்தியாசமான ரீதியிலே தேவனை புரிந்து கொண்டு அவர்களும் செயல்படுவார்கள். ஆனால் நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு, நம் தேவனாகிய கர்த்தர், அவர் பராக்கிரமம் உள்ளவர், அவர் வல்லமை உள்ளவர், அவர் எதையும் செய்ய வல்லவர். பட்சபாதம் பார்க்காமல் எல்லோருக்கும் சமமான ஆசீர்வாதத்தை, சமமான கூலியை, சமமான ஒரு ரிவார்டை கொடுப்பதற்கு என் தேவனாகிய கர்த்தர் போதுமான இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். பட்சபாதம் பார்க்காத தேவன் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவர். நீ எந்த சூழ்நிலையில் இருக்கிறாயோ, நீ எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறாயோ, கவலைப்படாதே. உன்னை உயிர்ப்பிக்கும்படியாக, உன்னை விடுவிக்கும்படியாக, உன்னை தப்புவிக்கும்படியாக ஒரு ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாலாவது நான் சொன்னேன், மரண படுக்கையிலிருந்து அநேக பேர் போன் பண்ணுவார்கள் இல்லையா? எனக்கு அநேக பேர் போன் பண்ணுவார்கள். அதே வண்ணமாய் உங்களுக்கு ஊழியக்காரர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கும் நிறைய பேர் போன் பண்ணுவார்கள். ஏன் அநேக விசுவாசிகளுக்கும் போன் பண்ணுகிறார்கள். போன் பண்ணி சொல்லுவார்கள், என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க, என் கணவனுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஐசியூல கிடக்கிறார்கள், ஹாஸ்பிட்டல் இருக்கிறார்கள், சர்ஜரி போக வேண்டும், அவர்கள் பயங்கரமான ஒரு கொடுமை வியாதியிலே தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்றைக்கு அவருடைய மூச்சு நிற்க போகிறது தெரியல, மரணத்தில் போராடி கொண்டிருக்கிறார்கள். நல்ல கவனிக்க வேண்டிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தரை நீ விசுவாசி. ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உலர்ந்து போன உன்னுடைய எலும்புகளுக்கு கர்த்தர் ஜீவனை கொடுப்பார். தளர்ந்து போன உன்னுடைய நரம்புகளுக்கு கர்த்தர் ஜீவனை கொடுப்பார். இதோ உன்னுடைய இருதயம் அங்கலாய்க்கிறதோ, உன்னுடைய சிந்தை, உன்னுடைய எண்ணங்கள் அங்கலாய்க்கிறதோ, கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நான் உன்னை குணமாக்குவேன். நான் குணமாக்குகிறது கர்த்தருடைய ஒரு பெரிய தன்மை. என் தேவனாகிய கர்த்தர் ஒரு மனுஷனை குணமாக்குகிறது. அது எந்த பட்சபாதம் பார்க்காம, பெரியவன் சிறியவன், பணக்காரன் ஏழை,
படிக்கவன் படிக்காதவன் எப்படிப்பட்ட மனுஷனையோ எந்த கிராமத்திலையும் சரி, எந்த பெரிய நாட்டிலையும் சரி, எந்த பெரிய ஒரு மகானையும் சரி, ஆண்டவரே என்று சொல்லி நோக்கி கூப்பிடும் பொழுது உடனே கர்த்தர் அந்த சகோதரனை அந்த சகோதரியை கர்த்தர் குணமாக்க வல்லவர். மரணத்திலே போராடி கொண்டிருக்கிறாயோ, எவ்வளவு நாட்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறாயோ, are you counting your days, my dear brother? Are you counting your days, my dear sister? You might think the doctors have given up on you, the medications have given up on you, the surgery has given up upon you, and doctors would have advised your relatives, bring this man or woman, bring this your mother or your father, your son or your daughter, whoever it is, bring them home, keep them for some time because their days are coming. Let me tell you, the doctors might say something, but my God is a God who is able to deliver you from the spirit of death. மரணத்தின் ஆவியிலிருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்க வல்லவர். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆறாவது காரியம், என் தேவனாகிய கர்த்தர் எதிலிருந்து உன்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார், எதிலிருந்து உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஐந்தாவது காரியம், எதிலிருந்து உன்னை விடுவிக்க தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொன்னால், கர்த்தர் பயங்கரமான ராத் அப்படி என்று சொல்லி சாபம், அப்படி என்று சொன்னால் சாபம், சாபத்திலிருந்து God is able to deliver you. ஆண்டவர் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். In a coming wrath, பயங்கரமான ஒரு அழிவு ஒன்று வரப்போகிறது, வந்து விட்டது, வந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை இந்த காலங்களில் COVID-19 முடியலாம், ஆனால் something else. First Thessalonians 1 தெஸ்ஸலோனியர் 1வது அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, 1 தெஸ்ஸலோனியர் 1வது அதிகாரம் 10வது வசனம், கொலோசியர் 1வது அதிகாரம் 13வது வசனம், ரோமர் 7வது அதிகாரம் 24 25 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கும் பொழுது அல்ல கவனிக்க வேண்டும். ஒன்று பிசாசினால் அனுப்பப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு ராத், அப்படின்னா ஒரு சாபம், அல்ல கவனிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவனாகிய கர்த்தர் தன் மனவாட்டி இடத்துல எதிர்பார்க்கிற இன்னொரு பக்கத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், அவர்கள் ஒரு நாளும் கெட்டு போக கூடாது, அவர்கள் நரகத்திற்கு இரையாய் பிசாசுக்கு இரையாய் போகக்கூடாது. தேவனாகிய கர்த்தர் தன் ஜனங்களை விடுவிக்கும்படியாய் வல்லவராய் இருக்கிறார். ஒன்று பிசாசு சாபங்களை கொடுத்து அவன் விழுங்க பார்க்கிறான், இன்னொரு பக்கத்தில் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், ஜனங்கள் இந்த சாபத்திற்கு பிசாசுக்கு இரையாய் போய் அவருடைய வாழ்க்கை நித்தியமாய் நரகத்தில் போகக்கூடாது, அவர்களை விடுவிக்கும்படியாய் நான் வந்திருக்கிறேன். பிசாசின் தந்திரங்களை கர்த்தர் நிர்மூலமாக்க வந்திருக்கிறார். உன் சாப கேடுகள் யார், ஒருவேளை உன்னுடைய உண்மையில் சாபங்களை அவர்கள் விட்டிருக்கலாம், ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தினால் நீ சபிக்கப்பட்டவனை போல எல்லாவற்றிலும் அப்படியே நீ தொழில்ந்தவனாய் இருக்கலாம். எதிலையும் நீ மேல் வர முடியாதபடிக்கு you could not come up in life, you cannot do anything and you can be successful. But let me tell you, my dear brother, my dear sister, hallelujah, the wrath, the curse that the devil has put on you is going to be completely broken. பிசாசு உன்மேல் போட்டிருக்கிற சாபம் முழுமையாய் முறியடிக்கப்பட போகிறது. ஆனால் தேவனுக்கு நீ ஒப்புக்கொடு. ஆண்டவரே, இந்த நாளில் என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன், என்னுடைய ஜீவியத்தை ஒப்புக்கொடுக்கிறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீர் என்ன செய்ய வேண்டுமோ அதை நீ செய்தருளும் ஆண்டவர் என்று சொல்லி ஒப்புக்கொடு. அப்படி நீ ஒப்புக்கொடுக்கும் பொழுது கர்த்தர் பிசாசின் கரத்திலிருந்து உன்னை மீட்டு அவருடைய கரத்தில் உன்னை வைத்து நித்தியமாய் கர்த்தர் உன்னை நடத்துவார். கடைசி இந்த ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். என்னுடைய ஆறாவது ஒரு காரியம் பாயிண்ட் எது என்று சொன்னால், தேவனாகிய கர்த்தர் எதிலிருந்து ஒரு மனுஷனை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார்? பிசாசின் சதிகளிலிருந்து, எல்லா கட்டுகளிலிருந்து கர்த்தர் ஒரு மனுஷனை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். God is able to deliver from every satanic bondages. இது இந்த நாட்களில் அதிகமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. மக்கள் எவரையோ நம்பி போய், யாரையோ நம்பி போய், பாருங்க, நல்லா கவனிக்க வேண்டும். இப்போ ஆண்டவரிடத்துல விசுவாசிகளாய் இருக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஆண்டவரை நேசிக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், உண்மையாய் சபைக்கு போய் வேதம் வாசித்து ஜெபிக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், அவளுக்கு ஒரு பிரச்சனை வந்து விட்டால் அந்த பிரச்சனையிலிருந்து உடனே அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுவார்கள். 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் அவர்களுக்கு விடுதலை வரவில்லை, தன் குடும்பத்தில் விடுதலை வரல, ஒன்றும் நடக்கல, உடனே என்ன செய்வாங்கன்னா வேற இடத்துக்கு அவருக்கு ஜம்ப் பண்ணுவாங்க. வேற சபைக்கு அவங்க போனாலும் பரவாயில்ல, ஆனா வேற இடத்துல மந்திரம், பில்லி சூனியம், ஏவுதல் விடுகிற சத்துருக்களினாலே அவ்வளவான காரியங்களுக்கு அவங்க போவாங்க. நான் நிறைய பேரை சந்தித்து இருக்கிறேன், நான் நிறைய பேரோடு பேசி இருக்கிறேன், நான் நிறைய பேருக்கு கவுன்சில் பண்ணி இருக்கிறேன். நிறைய பேரோடு அவங்களுக்கு என்ன வேண்டியது விடுதலை, 1 மாசத்துல 2 மாசத்துல 3 மாசத்துல வரலனா சரி வேற எங்கேயோ ஒரு ஊழியக்காரன், ஒரு சபை
அதை விட்டு விடுவாங்க, வேற இடத்துக்கு போவாங்க. விக்கிரங்கள், பில்லி சூனியங்கள், அவனமான இடங்களுக்கு போய் அங்கே அடிமையாய் போகிறார்கள். இருக்கிறதை விட 7 மடங்கு பிசாசுகள் உள்ளே வருகிறது. அல்ல கவனிக்க வேண்டும். அதானே வேதம் சொல்லுகிறது, உன்னை கர்த்தர் விடுவித்தால் நீ கவனமாய் இருக்க வேண்டும், நீ உண்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும், ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். கர்த்தர் உன்னை விடுவித்தால் நீ பத்திரமாய் ஆண்டவருக்கு கடைசி வரையும் உன்னை நீ அர்ப்பணிச்சு இருக்கணும், நீ தத்தம் செய்திருக்கணும். ஏன்னா கர்த்தர் விடுவித்தவர் சும்மா இல்லை, அவர் உன்னை காண்கிறார், உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். அதை விட்டு நீ எங்கேயோ போக பார்த்தால் ஒன்று அல்ல, உண்மையில் 7 மடங்கு மீண்டுமா 7 முறை சத்துருக்களின் வல்லமைகள் உன்னை வந்து தாக்கிவிடும். நல்ல கவனிக்க வேண்டும். இந்த நாட்களிலே என் தேவனாகிய கர்த்தர் உன்னை விடுவிக்க வல்லவர், உன்னை தப்புவிக்க வல்லவர். இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எந்த காரியத்திலே இன்றைக்கு உனக்கு விடுதலை வேண்டும்? இந்த 50 நாட்கள் ஜெபங்களிலே தொடர்ந்து நீங்கள் இணைந்து பார்ப்பது மாத்திரம் நீங்க சேர்ந்து ஜெபம் பண்றீங்க, சேர்ந்து ஆராதிக்கிறீங்க, வசனத்தை கேட்கிறீங்க, ஜெபத்தில் கலந்து கொள்கிறீர்கள். ஆனால் what is the areas that you need to be delivered? I want you to just pray with me today. This evening I want you to pray. இந்த நேரத்தில் கூட நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ண, உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரே, எவ்வளவான கட்டுகளிலே நம்முடைய மக்கள் இருந்தாலும் அவர்களை நீர் விடுவிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். ஹalleluya. எல்லோரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஹalleluya. கர்த்தர் விடுவிக்கிறவர், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொன்னேன். அவர் நம்மை விடுவிக்கிறவர். A God of deliverance, a God of deliverance. தேவன் எப்படிப்பட்டவர்? தன் ஜனங்களை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு உன்னை விடுவிக்கும்படியாக அநேக பேர் உனக்கு சொல்லலாம், அநேக பேர் வழிகளை உனக்கு காட்டலாம், அநேக பேர் உனக்கு முறைகளை உனக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இங்கே அங்கே அங்கே எங்கேயும் உன் திசைகளை, உன் எண்ணங்களை திறப்பலாம். எங்கேயும் போகாதீர்கள், யாரையும் நம்பாதீர்கள், யாரின் மேல் நம்பிக்கை கொள்ளாதீர்கள். இதோ உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லவர். இந்த வேளையிலே உங்கள் வீடுகளில் இருந்தாலும், ஒருவேளை உங்களுடைய நண்பர்களின் வீடுகளில் இருந்தாலும், ஒருவேளை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் இருந்தாலும், ஒருவேளை ஜேர்னி பண்ணிக்கிட்டு இருந்தாலும், நல்ல கவனிங்க. நீங்க போகும் பொழுது, வீடுகளில் இருக்கும் பொழுது, உங்கள் இல்லங்களிலே நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனை இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். என்னோடு கூட இணைந்து ஆண்டவரை விடுதலைக்காக ஜெபிக்கிற, கேட்டு எதிர்பார்த்து கொண்டு தாகத்தோடு வாஞ்சியோடு அமர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளின் மேலே, ஒவ்வொரு குடும்பத்தின் மேல் கர்த்தருடைய கரம் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஹalleluya. கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya. சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த பழக்கத்துல இருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும். சொல்லுங்க, இந்த பழக்கத்துல இருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும். இந்த ஆண்டவரே பயங்கரமான, சொல்லுங்க, உங்களுடைய கணவனுக்காக ஜெபிங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. என்னெல்லாம் பழக்க வழக்கங்களில் இருக்கிறார்கள் கர்த்தர் ஒரு விடுதலை கொண்டு வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. என் தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இதோ பொல்லாத வழிகளிலிருந்து வெளியே வருவதற்கு கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். இனிமே பொல்லாத வழிகளிலே நீங்கள் பயணம் செல்வதில்லை. சரியான பாதையிலே, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், அவருடைய வழிகளிலே, அவருடைய வழிகளிலே, இயேசுவின் வழிகளிலே, அவர் நடந்த பாதைகளிலே, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நீங்கள் நடக்கும் பொழுது தீங்கு உங்களை அணுகாது. ஹalleluya. powers of evil, இது பொல்லாத சத்துருக்களின் வல்லமைகளிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார். இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிற ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார். ஹalleluya. ஆண்டவர் இன்றைக்கு ஜெபிக்கும் பொழுது ஒரு அக்கினி இறங்கி வருகிறது, ஜெபிக்கும் பொழுது ஒரு வல்லமை இறங்கி வருகிறது. உன் வீடுகளிலே கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. உன் வீட்டின் வாசலிலே இருக்கிற பொல்லாத சத்துருக்களின் வல்லமைகளை கர்த்தர் நிர்மூலமாக்கி கொண்டிருக்கிறார். இதோ உன் மேலே வீட்டிலே இருக்கிற, இதோ உன் பக்கத்து வீட்டிலே இருக்கிற, உன் பின் வீட்டில் இருக்கிற ஒருவேளை யாரோ ஒரு சில காரியங்களை செய்து பிசாசின் வல்லமைகளை அவர்கள் வரவேற்று தங்கள் வீடுகளிலே வைத்து அந்த காரியங்கள் உங்கள் வீடுகளை பாதித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை தப்புவிக்க போகிறேன், நான் உன்னை விடுவிக்க போகிறேன். ரீகா தோராமா லதோராபா ஷத்தல் அதோராபா. இதோ யாரோ ஒருவர் பயங்கரமான மந்திர சக்தி, பில்லி சூனிய கட்டுகளினாலே மரணத்திற்கு எதுவாய் போராடி அப்படியே தன்னுடைய மனது, அப்படியே தங்கள் மென்டலி டிஸ்ஆர்டர், ஒரு மனதின் ரீதியிலே பாதிக்கப்பட்டு அவர்களால் வீடுகளில் இருக்க முடியாத அளவுக்கு அவர்கள் அங்கங்கே திரிந்து அவர்கள் அப்படியாக சுற்றி திரிகிறார்கள். கர்த்தர் அவளை தொடுகிறார். உங்க குடும்பத்தில் இருக்கிற அவனமான மனுஷியை கர்த்தர் இப்பொழுது தொடுகிறார் இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya. இயேசுவின் நாமத்தினாலே
காரணத்தினாலே யாரோ விட்ட வார்த்தைகள், யாரோ சொன்ன காரியங்கள் நாங்கள் நன்றாய் இருக்கிறது தங்களுக்கு பிடிக்கவில்லை, எங்க குடும்பத்திற்கு விரோதமாய் ஒரு சாபத்தை விட்டிருக்கிறார்கள், ஏவி விட்டிருக்கிறார்கள், எங்களுக்கு விரோதமாய் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதே பெற்றுக்கொள்ளுங்க. இப்பொழுதே கர்த்தர் உங்களை விடுவித்துக் கொண்டிருக்கிறார். மகனே, மகளே, கர்த்தர் உன்னை விடுவித்துக் கொண்டிருக்கிறார். ஆவிகள் செயல்படாது. I right now, Lord, I unroot and unplug, oh Father, every kind of demonic, every kind of witchcraft that has been done against your people. I bind it, Lord. Let there be no power into it. Let there be no power, Lord. Let it be powerless. Let it be uprooted. Let it be deleted in Jesus' name. I pray, Father, that Lord, let them be healed by your stripes. Hallelujah. Father, I pray for life into people, oh God. Oh, some people are being in a very dying stage. They are in ICU. They have been in the hospitals. Oh, even the COVID-19 time, the coronavirus has been affected them. Some people are losing their hope. Some people have heart problem. Some people have a tumor. Some in the head. Some people have tumors in their bodies. Some people have a liver problem, kidneys. Some people have bones and nerves, and Lord, the body system is completely been affected. But I pray in the name of Jesus of Nazareth, Lord, I pray for your healing virtues, oh God. Come on, receive it, my dear brother. Come on, my dear sister, receive it. Family, receive it. Oh, வாலிப தம்பி பெற்றுக்கோ. ஓ ஐயா பெற்றுக்கோங்க, ஐயா பெற்றுக்கோங்க, அம்மா பெற்றுக்கோங்க. கர்த்தர் உங்களை குணமாக்கி கொண்டிருக்கிறார், விடுவித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த ஜெபத்திலே, நீங்க இந்த ஜெபத்திலே நீங்க இணைந்து ஜெபம் பண்ணுகிறீர்கள். கர்த்தர் உங்களை விடுவிக்கிறதை நான் பார்க்கிறேன். கர்த்தர் உங்களை சுகமாக்கி கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். ரீகா தோராபா லதோராபா. சீக்கிரத்திலே நீங்கள் உங்கள் ஹாஸ்பிட்டல்களிலிருந்து உங்கள் சொந்தங்கள், உங்கள் வீட்டின் சொந்தங்கள் எல்லாம் வீடுகளுக்கு திரும்ப போகிறார்கள். They are going to come back to your home. உங்கள் வீடுகளுக்கு மீண்டுமாய் திரும்புவார்கள். யார் இல்ல உண்மையா செத்து போவார்கள் என்று சொல்லி நினைச்சு டாக்டர் சொன்னான், அவன் டாக்டருடைய வாய்களை கர்த்தர் அடிப்பார் என்று சொன்னால் மீண்டும் ஜீவன் புறப்பட்டு வரப்போகிறது. There's going to come life again. Oh yes, hallelujah. Father, right now in the name of Jesus of Nazareth, I declare life, oh God. I declare life. Oh, ஜீவனை பிறப்பிக்க கர்த்தர் உமக்கு முடியும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். காதோராபா லதோரிமா ஷந்தலதோராபா. ஹalleluya. முக்கியமா இந்த வேளையிலே கூட இந்த ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய ஊழியர் ரெவரண்ட் சுரேஷ் ஜாஷுவா, the Joshua Generation Ministries, Revival Church, Joshua Generation Ministries, ஒரு அருமையான வார்த்தை கொண்ட ஒரு ஊழியம், ஒரு அருமையான தேவனுடைய தாசன். நம்முடைய மனைவி பிள்ளைக்காக நாம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். இந்த காலங்களிலே அநேக பேர் தங்கள் சொந்த வழிகளிலே ஓடி இந்த உலகத்திற்காக எதுவோ செய்ய நினைச்சு சாதிக்க நினைச்சு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சகலத்தையும் தத்தம் பண்ணி அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தேவனுடைய ஊழியத்திலே வந்திருக்கிற இந்த தேவதாசனை என் தேவனாகிய கர்த்தர் இந்த காலங்களுக்கு வேண்டிய யோசுவாவின் சந்ததியாய், ஒரு உண்மையான யோசுவாவாய் பலன் கொண்டு திடமனதாயிரு என் மகனே, நீ கால் வைக்கும் தேசமெல்லாம் உனக்கு நான் சொந்தமாய் கொடுப்பேன். என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இதுவரைக்கும் நீர் பார்த்தது, இதுவரைக்கும் நீ பெற்றுக்கொண்டது, இதுவரையும் நீ செய்து கொண்டிருக்கிறது அது ஒரு அளவுதான். கர்த்தர் 7 மடங்கு மேன்மையையும் நன்மையையும் கர்த்தர் உனக்கு கொண்டு வரப்போகிறார். அன்பு ஊழியக்காரனே, 7 மடங்கு நன்மை, 7 மடங்கு உயர்வு உனக்கு வரப்போகிறது. நீ விதைக்கிற ஒரு விதையும் வீண் போகவே போகாது. உன் ஜெபம் வீண் போகாது, உன் பிரயாசம் வீண் போகாது, உன்னுடைய கண்ணீர் வீண் போகாது. நீ செலவு பண்ணுகிற அது ஒரு சில ரூபாய்களாய் ருபீஸாய் இருந்தாலும் அதை கர்த்தர் சும்மா விடவே மாட்டார். இந்த வருடம் முடிவதற்குள்ளே என் கர்த்தர் சொல்லுகிறார், இதோ உன் சபையிலே உன் ஊழியத்திலே ஒரு 3 மடங்கு பெருக்கத்தை கர்த்தர் கொண்டு வரப்போகிறார். 3 மடங்கு பெருக்கம் மாத்திரமல்ல, 3 வாசல்களை கர்த்தர் உனக்கு திறக்க போகிறார். 3 கதவுகளை கர்த்தர் உனக்கு முன்பதாய் வைத்திருக்கிறார். ஒரு வாசல் உனக்கு முன்பதாய் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த விசுவாசத்தில் ஒவ்வொரு படி நீங்க எடுத்து வைக்கும் பொழுதே
அந்த மற்ற ரெண்டு வாசல்களையும் கர்த்தர் உனக்கு திறப்பார். எந்த விதத்தில் நீ செய்கிறதை தேவன் அதை ஆசீர்வாதம் இல்லாமல், நன்மை இல்லாமல் உன்னை போக விடவே மாட்டார். பல காரியங்களை உன் மனதில் வைத்து இன்னும் நீ ஏக்கத்தோடு இருக்கிறாய். நம்மளுக்குள்ள ஒரு ஏக்கம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும், என் காலங்களிலே நான் செய்ய வேண்டும். என் மகனே, என் கர்த்தர் சொல்லுகிறார், இதோ உன்னால் அநேக வாலிபர்கள் தேவனுக்காய் வைராக்கியமாய் எழும்ப போகிறார்கள். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல மகனே, தேவனுடைய ஆவியினாலே, உன்னுடைய பணத்தினாலும் உன்னுடைய கிருவிகளினால் அல்ல, யாரோ ஒருவரினால் நீ உயர்த்தப்பட போவதில்லை. கர்த்தர் சொல்லுகிறதை சொல்லுகிறேன். யாரோ ஒருவரினால் நீ உயர்த்தப்பட போவதில்லை. என் தேவனே உன்னை உயர்த்த போகிறார். அவர் உன்னை உயர்த்தும் பொழுது ஒருவனும் உன்னை கீழே கொண்டு வர முடியாது. ஏன்னா அவர்களுக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுக்கவே இல்லை. அவர்கள் எப்படிப்பட்ட மகான்களாய் இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இதோ வருகிற நாட்களிலே உன்னை நான் செழிக்க பண்ணுவேன். நீ கடந்து போவாய், நீ போய் சுதந்தரித்துக் கொள்ளுவாய். உனக்கு பற்றாக்குறைகள் இருக்காத. you will have an overflow என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. நீ எடுத்து கொடுக்க எடுத்து கொடுக்க as you keep on giving ஓ உன் பாத்திரத்திலே எண்ணெய் அது நிரம்பிக் கொண்டே இருக்கும். உன்னுடைய கூடையிலே மாவு நிரம்பிக் கொண்டே இருக்கும், அப்ப நிரம்பிக் கொண்டே இருக்கும். ஆண்டவரே, இந்த மகனுடைய ஊழியத்திற்காக ஜெபிக்கிறேன். இவரோடு இணைந்து ஊழியம் செய்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஊழியத்தில் இணைந்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். Let nobody take it for granted of his ministry in the name of Jesus. Let no one come across to take their own name and fame, but Lord, let them be a blessing to his ministry. And I pray, Father, that Lord, everything that he does, let him be blessed, oh God. In the coming days, the 50 days of this divine breakthrough prayer will be a blessing, not only to hundreds but thousands and thousands and thousands of people all over the world. உலகமெங்கும் இந்த 50 நாட்களின் விடுதலையின், தெய்வீக விடுதலையின் ஜெபம் அநேக பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இதை இந்த நாளிலே பார்த்து எங்களோடு கூட இணைந்த ஒவ்வொருவரையும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினாலே தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான பாஸ்டர் சுரேஷ் அவர்களுக்கு, ஜாஷ்வா சுரேஷ் அவர்களுக்கு என்னுடைய நன்றி, என்னுடைய வாழ்த்துக்கள். குடும்பம், என்னுடைய சபைக்கு என்னுடைய நன்றி, என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். எப்பொழுதும் உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். God bless you. Amen.